எல்லோருக்கும் வணக்கம். இது அரசியல் டோக். ஆனா இது வழமைக்கு மாறாக அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவல்ல. இது ஒரு பொதுவான ஒரு விடயம். அதாவது தலைநகரங்களில் இடம்பெறுகின்ற ஸ்கேம் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னா, எங்களுக்கு தெரியும் கொழும்புல, கண்டி, காலி, மாத்திரை, அதாவது இலங்கையில் இருக்கின்ற தலைநகரங்களில் மிக சூதானமாக திருடுவதற்கு பல வழிகள் இருக்கின்றது. அந்த வகையில் இது ஒரு நூதன திருட்டு என்று சொல்லலாம். அதாவது கொழும்புலே மிக பிஸியான பாதைகள் இருந்து கொண்டு, ரஷ்ஷான பாதைகள் இருந்து கொண்டு, பொடியமார் தான் இது வயசானாக்கள் செய்யறல. பொடியமார் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கையில ஒரு போன், ஸ்மார்ட் போன் வச்சிருப்பாங்க, கையில ஹெல்மெட் வச்சிருப்பாங்க, நல்லா உடுத்திருப்பார்கள். சரியா? ஒரு ரோட்ல அந்த பாத்வே நடந்து போற இடம் இருக்குதான், நடந்து போற அந்த வழியில நின்று கொண்டு, பிரதர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிடுமா என்னட்டு கேட்பாங்க போறாரு. நான் இப்படி பைசிக்கல்ல வந்தேன், பெட்ரோல் முடிஞ்சது, நான் பிள்ளைய ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தேன், வைஃபை மார்க்கெட்ல விட்டுட்டு வந்தேன், பெட்ரோல் முடிஞ்சது, குயிக்கா போகணும், எனக்கு 200 ரூபீஸ் தாரீங்க, நான் உங்களுக்கு ரீலோட் பண்ணுவேன், நம்பரை தாரீங்க கேட்பாங்க. அப்ப பாக்குறாக்கள் என்ன செய்வாங்க, கேட்கறாக்கள் என்ன செய்வாங்க, அடே பரிதாபமான ஒரு நிலை, எங்களுக்கு இப்படி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உடனே என்ன செய்வாங்க, 100 ரூபா சிலாக்கள் 100 ரூபா கொடுப்பாங்க, 200 ரூபா கொடுப்பாங்க, சிலாக்கள் 500 ரூபா கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னா அந்த ஜெனியூனுக்கு, பிள்ளைய விட்டுட்டு வந்தோம், வைஃப் விட்டுட்டு வந்தோம்னு சொல்லி அந்த ஜெனியூனிட்டிக்காக காசு கண்ணை பத்தி கொடுப்பாங்க. இத ஒரு தொழிலா செய்யறான ஒரு டீம் இருக்குது. நான் என்ற கண்ணால ஒரு 2 மினிட்ஸ்ல 3 பேர் 200 ரூபா 500 ரூபா 600 ரூபா கொடுத்தாங்க இல்லைன்னா. ஆகவே இப்படி யாரு வந்து கேட்டாலும் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, காசை கொடுக்காதீங்க. உனக்கு பெட்ரோல் வேணுமா, வா பெட்ரோல் அடித்தாரன்னு சொல்லுங்க. ஏமா ஒன்னாங்க, ஏமா பெட்ரோல் அடித்தாரம்பான்னு சொல்லி கூப்பிட்டா, ஏமா ஒன்னாங்க தேங்க்யூன்னு சொல்லி அவன் போயிடுவான். அவனுக்கு தேவை காசு தான் விலைனா. அதால இந்த கொழும்புல இருக்கக்கூடிய கூடுதலா இந்த வெளியூர்களில் படிக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்காங்க, அந்த பிள்ளைகளை டார்கெட் பண்றாங்க. வெளியூர்களில் கொழும்புல வேலை செய்யக்கூடிய ஆக்கள் இருக்காங்க, அவங்கள டார்கெட் பண்றாங்க. ஆகவே கூடுதலா இந்த வெள்ளவத்த, தெஹிவல, கல்கிச, பம்பலப்பெட்டி, கொல்லுப்பெட்டி, டவுன் ஹால் இப்படியான இடங்களெல்லாம் கூடுதலா டார்கெட் பண்றாங்க. என்ன அந்த இடங்கள தான் கூடுதலான வேலை செய்யக்கூடிய ஆக்கள், மற்ற இன்ஸ்டிடியூட், மற்ற யூனிவர்சிட்டிஸ் நிறைய பிள்ளைகள் இருக்கிறதால அப்படியான கிரௌண்ட டார்கெட் பண்ணி அந்த காசை வாங்கலாம். அப்ப ஒரு 2 மினிட்ஸ்ல 600 ரூபாய் எடுக்கலாம்னு சொன்னா ஒரு 1 ஹவருக்கு எத்தனை பேர்ட்ட காசு வாங்குவாங்க. ஆகவே யார் சரி கொழும்புலயோ, கண்டிலையோ, காலிலையோ, மாத்திரம் எங்கேயோ எந்த இடத்துல இருந்தாலும் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு காசு வேணும்னு கேட்டா தயவு செய்து காசு கொடுக்காதங்க. சரியா? பெட்ரோல் வேணும்னு சொன்னா அவனுக்கு பெட்ரோல் அடித்தாரன்னு சொல்லுங்க. இதை நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மா இருக்கு, உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறாங்களுக்கு, வெளியூர்ல இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. பெட்ரோல் அடிக்கணும்னு சொல்லி காசு கேட்டு யாரு வந்தாலும் அவர்களுக்கு நீங்க காசு கொடுக்காதங்க. நீங்கள் ஒருத்தர் எடுக்கிற முயற்சியால இந்த இலங்கையில் இருக்கின்ற எல்லா சகோதரர்களுக்கும் இந்த மெசேஜ் போய் போகும். ஆகவே தயவு செய்து ஷேர் பண்ணி இந்த மெசேஜ் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சரிதானே? இது ஒரு பொதுவான விடயம்ங்கிறதால இந்த ஹெல்ப்பை நாம எல்லாருக்கும் இது கட்டாயம் செய்யணும். இது மிகப்பெரிய ஒரு அநியாயம். நாம கஷ்டம்